போகும்போது சந்தமா சென்ற கிராமத்துல பாறை வட்டப்பாறை. அப்போது அரசர்களுக்கும் நம்பையருக்கும் சண்டை நடந்தது. போனடைந்து அந்த வாழைத்தால் விட்டு அந்த பாறையில் பிறந்து அந்த துவாரத்தின் வழியாக படைவழி சென்றார். அப்போதுதான் சந்தமா சொல்லிட்டான் நம்ம ஊருக்கு பேர் இருந்ததான். படைவழியில் சொல்லக்கூடிய நெறிகளிலே அந்த ஆட்டங்களை தமிழகத்தின் முன்னர் தலைமை செய்து கொண்டிருந்தார். ஆமா, அப்போது அந்த இடத்திற்கு சென்று உங்களுடைய பார்வதி சொல்லக்கூடிய கேள்விகால் எதிர்க்கும் அந்த நபர்களின் முதலுக்கும் திருமணம் நடந்ததாம். ஆமா, திருமணம் நடந்து மொழி போடணும். சில நாள் இருந்து அந்த அம்மையார்கள் தேவிகா தேவி சொல்றாரு, இவங்க சிவகுமார் அண்ணன் அவர்கள் இப்ப நிருபசு போரன் நிருபசு பாகிஸ்தான் இந்தியா இந்த மாதிரி நேரத்தில் நான் போறேன். ரொம்ப பயப்படுவேன். ஏன்னா ராகத்துல சுட்டாங்கல்ல, என்னென்ன சுட்டாங்க அவங்க நம்பினா தெரியும். ஆகையினாலே அந்த 4 பேர்கள் எடுத்தார். அது விசுவாசன் ராமன் 4 பேர் இங்க எடுத்தார். ஆமா, அந்த அம்மா பேரறிஞர் சொல்லி ஞானத்தை முடித்து ஜனங்களை கொண்டு வந்தால் மன்னன் தவ பூஜை செய்ய வேண்டும் கட்டளையிட்டார். ஆமா, வடக்கத்தில் ஒருவர் அந்த அம்மா வடக்கத்தில் சொல்லி அவர் மொழியிட்டார். ஐயா எழுதாது. ஒரு நாள் பார்த்தார் மகாவிஷ்ணு பார்த்தாரு. யாரும் பார்த்தாரு மனசடி கண்ணன். ஆமா, நம்ம ராஜன் பார்த்தார் மகாவிஷ்ணு தங்கை பத்தினி 16,000 பிழைக்க வேண்டும் என்று 1000 சிறந்தும் 2000 கனப்படுத்தினாக அஞ்சலி வாரத்திலே படித்து கொண்டு வருகிறார். அவன் அங்கே அம்மா அவர் அந்த வாரத்திலே படித்து கொண்டு வருகிறார். அந்த அம்மா அண்ணா அங்கு பார்க்கவில்லை. அந்த உருவம் ஜனத்தில் தெரிந்ததாம். 1000 சிறந்தும் 2000 தகவல் வந்தானே பகவான். அவர் உடல் தெரிந்தவுடனே இப்படி உங்களுடைய உலகத்தில் மனிதன் என்று எண்ணினாலோ இல்லையோ. ஆமா, அழகு போயிடுச்சு. கற்புக்குறை போயிட்டது. கற்பை பரிவளித்தார். குறைந்து அழிக்க வரவில்லை. நிச்சயம் அவளுக்கு தெரிந்தது. அந்த பிங்கிருச்சி தவறாமல் உத்தமையா கங்கைப்படம் பசங்கடி எழுதி வருகிறேன். அழகை கண்டு பசங்களே உள்ள ஊருங்க.
உடனே கல்வி வரவில்லை. உடனே பார்த்தா தமிழகத்தின் முனிவர் அதே குழந்தைகளால் உன் தாயாளர்கள் குழந்தைய கற்பை எழுந்து விட்டார். இந்த கண்டத்தவன் குறைந்து விட்டது. உன் தாயை திறந்த வெட்ட வேண்டும். 10 மாதம் சுமந்து நான் வெட்ட மாட்டேன் வந்தார்கள். மூன்று பேரும் மறுத்தார்கள். ஆயவத்தை மறுத்தார்கள். காட்டுக்கு சென்று மரம் செடி கொடிகளாக சாக கொடுத்தார். 4வது பிள்ளை ராமன் என்ன சொன்னார்? அந்த பரசு என்று சொல்லக்கூடிய வாழை எடுத்துக்கொண்டு அப்போதுதான் ஒரு பரசுராமன் பேர் வந்தது. வாழை எடுத்துக்கொண்டு ஓட்டமாக ஓடுகிறான் அவ்வாறு காட்டுக்கு. அப்போது என்ன நடந்ததுன்னா அந்த அம்மா அண்ணனை நினைத்து அழுது கொண்டு இருக்கிறார்.